முக்கிய செய்திகள். போரை நிறுத்தாவிட்டால் கூடுதல் பொருளாதார தடை என ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. அரசு துறை ஊழியர்களை படிப்படியாக பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை. மறுவாழ்வு முகாமுக்கு முதலமைச்சர் வந்ததால் இலங்கை தமிழர்கள் நெகிழ்ச்சி. கல்லூரி மாணவிகளின் கோரிக்கையை சில மணி நேரத்தில் நிறைவேற்றிய ஸ்டாலின். பயிர் காப்பீடு திட்டத்தில் 4 லட்சத்துக்கும் மேலான மோசடி விண்ணப்பங்கள். மகாராஷ்டிராவில் அரசு நிலம் வழிபாட்டு தலத்துக்கும் இழப்பீடு கோரியது அம்பலம். டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டத்துக்கு பணிந்தது மத்திய அரசு. கைவிடப்படும் அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். உக்ரைன் போரை நிறுத்தாவிட்டால் கூடுதலாக பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபராக அவர் பதவியேற்றதும் பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்குவது ரத்து, ஆண் பெண் என்ற இரு பாலினங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட 26 உத்தரவுகளை அதிரடியாக பிறப்பித்தார். இந்நிலையில் உக்ரைன் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதலாக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அவரது ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது தமது நோக்கம் அல்ல என்றும், அது இடதுசாரி கொள்கை கொண்ட நாடாக இருந்தாலும் புதினுடன் அமெரிக்கா நல்லுறவு கொண்டிருந்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் உலக போரில் 6 கோடி உயிர்களை இழந்து ரஷ்யா உதவியதாகவும், பொருளாதார சரிவை எதிர்கொண்டிருக்கும் அந்நாட்டுக்கு உதவ விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அபத்தமான போரை நிறுத்தாவிட்டால் கூடுதலாக பொருளாதார தடையை எதிர்கொள்வதுடன் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு ரஷ்யா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் செய்தியாளர்களை சந்தித்த ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஸ்கால்ஸ், ட்ரம்பின் அதிரடி அறிவிப்புகள் காரணமாக ஐரோப்பாவுக்கு அவர் ஒரு சவாலாக இருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் அமெரிக்காவுடன் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்று ஸ்கால்ஸ் கூறினார். பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன், உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பாரிஸ் பசுமை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு கவலை தருவதாக தெரிவித்தார். காலநிலை மாற்றம் மனித குலத்தின் பிரச்சனை என்றும், உலக சுகாதார நிறுவனத்தை பலவீனப்படுத்தக் கூடாது என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அமெரிக்காவில் குடியேற்றத்திற்கு கட்டுப்பாடு தொடர்பான ட்ரம்பின் உத்தரவுகளை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசு அலுவலர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கூட்டாட்சி, பன்முகத்தன்மை, சமபங்கு மற்றும் சேர்ப்புத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் ஊதியத்துடன் விடுப்பு அளிக்கவும் படிப்படியாக பணி நீக்கம் செய்யவும் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு கல்லூரி மாணவிகளும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட திரு ஸ்டாலின் தாம் செல்லும் வழியில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவிகளுடன் உரையாடினார். எதிர்பாராத இச்சந்திப்பு மகிழ்ச்சி அளித்ததாக தெரிவித்த மாணவிகள், பாசமிக்க தந்தை என்ற உள்ளுணர்வுடன் அவருடன் பேசியதாக கூறினர். சிஎம் வருவார்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கையெல்லாம் கொடுத்தோம், நல்லா பேசினாங்க. அப்பான்ற உள்ளுணர்வோடு தான் நாங்கள் எமோஷ்னலில் தான் அவங்க நிற்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நின்றாங்க. சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸாக எங்களோட ரொம்ப க்ளோஸாக பேசினாங்க. தமிழக அரசின் புதுமை பெண், நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால் பயன்பெறுவதாக முதலமைச்சரிடம் கூறிய மாணவி தனது கோரிக்கையை அவர் உடனடியாக நிறைவேற்றியதாக தெரிவித்தார். புதுமை பெண் திட்டம் அப்படி அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னோம். சாரும் தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் காலேஜுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு அப்புறம் நாங்கள் சொன்னோம். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பேருந்து நிறுத்தம் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னப்போ 2 காலேஜுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் இருந்தோன்னே உடனே கூப்பிட்டு நீங்கள் இதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உடனே சார் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாருக்கு ரொம்ப நன்றி. கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சில மணி நேரங்களில் கல்லூரி அருகே பேருந்து நிறுத்தம் என்பதற்கான அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. முதலமைச்சர் உத்தரவை அடுத்து அங்கு பேருந்துகள் நின்று செல்ல போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே ஒக்கூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு சென்ற திரு ஸ்டாலின் அங்கு வசிப்பவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவை தீர்க்கப்படும் என்று உறுதி அளித்தார். பாஸ்போர்ட்ல வந்தவங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை. இங்கே நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு சமுதாய ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிறது
பழைய வீடு அது 90 தான் எங்களுக்கு அந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது இவர் வந்தாரு டிப்டி சிஎம் உதயநிதி வந்தாங்க. ஆமாங்க சார் சார் அந்த வந்தாங்க விஷயம் சார் அடிக்கடி வருவாருங்க. முதல் முறையாக வந்து 35 வருஷத்தில் இப்போ தான் எங்களுக்கு முதல்வர் வந்து எங்களை வந்து நேரில் வந்து சந்தித்து எங்களோட குறைகளை வந்து கேட்டு அந்த குறைகளை எல்லாம் வந்து எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு உடனே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. முதல்வர் ஐயா வந்ததுக்கு எங்களுக்கு வந்து சந்தோஷம். முகாம்களில் குறைகள் எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு தமிழக அரசுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். 35 ஆண்டுகள் கழித்து மறுவாழ்வு முகாமுக்கு முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் நேரில் வந்து ஆய்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்த இலங்கை தமிழர்கள் முகாம்களில் ஏற்படும் பிரச்சனையால் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் உதவித்தொகை நிறுத்தப்படுவது, குடிநீர் கடின தண்ணீராக இருப்பது உள்ளிட்டவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். கள ஆய்வை நிறைவு செய்து சென்னை திரும்பிய திரு ஸ்டாலின் இன்று கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவில் 4.5 ஏக்கரில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க காணொளி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு பயிர் காப்பீட்டுத் தொகை கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 4 லட்சத்திற்கும் மேலானவை மோசடியானவை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற காப்பீட்டு திட்டத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் 2016ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தி வருகிறது. உலகின் மிகப்பெரிய காப்பீடு திட்டமாக கருதப்படும் இதன் கீழ் ஆண்டுதோறும் 5 கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிலத்தின் பரப்பு மற்றும் சாகுபடி செய்யப்பட்ட பயிரை பொறுத்து பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்படுகிறது. இதன்படி சோயா பயிரிட்டவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் ஹெக்டேருக்கு 20,000 முதல் 50,000 ரூபாய் வரையும், பச்சை பயிறு பயிரிட்டவர்களுக்கு 90,000 ரூபாய் வரையும் இழப்பீடு தரப்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் இழப்பீடு கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 4,14,000 விண்ணப்பங்கள் மோசடியானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. பயிரிடப்படாத நிலம், மற்றவர்களின் நிலம் ஆகியவற்றில் இழப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டு பலர் விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். நிலத்திற்கு சொந்தக்காரரான விவசாயிக்கு தெரியாமலும் பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மாநிலத்திற்கு வெளியே இருந்து சிலர் இழப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ளதாகவும், வீட்டு மனைகள், அரசுக்கு சொந்தமான மனைப்பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டும் பலர் இழப்பீடு கோரி விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்த வேளாண் அமைச்சர் திரு மணிக்ராவ் கொக்காட்டே 4,14,000 மோசடியான விண்ணப்பங்களை நிராகரித்து அரசு நிதி வீணாகாமல் காப்பாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இழப்பீடு கோரி மோசடியான விண்ணப்பங்களை அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாராஷ்டிர வேளாண் துறை தெரிவித்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது என மத்திய அரசு இன்று அறிவிக்கும் என காத்திருப்பதாக மேலூர் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் விட்டது. இதை ரத்து செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி வல்லாளப்பட்டியில் போராட்டக்காரர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை இத்திட்டம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மூலம் ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவருடன் நேற்று டெல்லி சென்ற டங்ஸ்டன் திட்ட எதிர்ப்பாளர்கள் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தினர். இதையடுத்து சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் மகிழ்ச்சியான அறிவிப்பு நேற்று வெளியாகும் என திரு அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதை எதிர்பார்த்து காத்திருந்த மேலூர் பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட தயாராக இருந்தனர். ஆனால் எந்த அறிவிப்பும் வராத நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை டங்ஸ்டன் போராட்ட குழுவுக்கு பாஜக அளித்த உறுதிமொழியை கைவிடவில்லை என்றும் அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அந்த அறிவிப்புக்காக காத்திருப்பதாக முல்லை பெரியாறு ஒரு போக பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். இருந்தாலும் நாளைக்கு வரும் அப்படின்னு சில நம்பகமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நாளைக்கு மத்திய அரசு வந்து இதை முழுமையாக கைவிட்டு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்ற அறிவிப்புகளை வெளியிடும்னு நாங்களும் நம்புறோம். இந்நிலையில் அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் மத்திய அரசு வெறும் அறிவிப்பாக இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கை வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுத்த அரிய நிகழ்வை சென்னையில் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றையொன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படும். அதன்படி தற்போது அரிய நிகழ்வாக வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படுகின்றன. நாடு முழுவதும் உள்ள அறிவியல் அமைப்புகள் சார்பில் இதனை காண நேற்று முதல் 25ஆம் தேதி வரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை கோட்டூர்
அசோகபுரம் பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் 4 நாட்களும் மாலை 6 முதல் இரவு 8 மணி வரை தொலைநோக்கி மூலமாக கோள்களை பொதுமக்கள் காண வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுத்ததை அதன் உதவியுடன் நூற்றுக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். சின்ன வயசுலேருந்தே ஸ்பேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பில் பிளானட்ஸ் பார்த்தோம். அதுவும் ஜூபிட்டர் வந்து செம்மையாக தெரிஞ்சுது. அதோட மூன்ஸ் எல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிர்லா பிளானட்டோரியம் வந்துட்டு இந்த அக்டோபர் மந்தில் வந்தேன். அப்போ வந்துட்டு அந்த ஷோ போடுவாங்க, அது பார்த்தேன். இங்கே வந்துட்டு இப்போ தான் இந்த டெலஸ்கோப் எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இது வரைக்கும் ஜூபிட்டர், சாட்டர்ன், வீனஸ், மார்ஸ், யுரேனஸ் இந்த 5 எடுத்திருக்கேன். கோள்களின் அணிவகுப்பை சேலம் அறிவியல் மையத்திலிருந்தும் ஏராளமானோர் பார்வையிட்டனர். கோவை மண்டல அறிவியல் மையத்தில் இந்த நிகழ்வை காண பலர் ஆர்வமுடன் திரண்டனர். ஆனால் வானம் மேகமூட்டமாக இருந்ததால் கோள்களை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் அவர்கள் வீடு திரும்பினர். வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான புகார் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியில் போட்டியிட்ட அவர் தமது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை மறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பழனிசாமி மீதான புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் காவல்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். காவல்துறை தரப்பில் சேலம் நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை தொடர்ந்து விசாரிக்கலாம் என நீதிபதி வேல்முருகன் நேற்று தீர்ப்பளித்தார். ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கிய அவர் விசாரணைக்கு பழனிசாமி முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். டெல்டா மாவட்டங்களில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் 4 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய அரசு அனுமதித்துள்ள 17% ஈரப்பதத்தின் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த கனமழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. எனவே அதிக ஈரப்பத நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை அடுத்து இதுகுறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது. தஞ்சைக்கு நேற்று வந்த 4 பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஒரத்தநாடு அருகே உள்ள கக்கரை பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வாணிப கழக இயக்குநர் அண்ணாதுரை, இக்குழு மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும் அறிக்கை அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். நிச்சயமாக அவர்கள் சிரமங்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்ம மினிமம் 3-4 நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிறகு டெல்லி சென்றவுடனே அங்கே உடனடியாக கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அது மத்திய அரசு அவங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் முடிந்த பின்னர் அத்தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாதக சார்பில் போட்டியிடும் திருமதி சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் உட்பட 46 பேர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு ஆகியோர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பழையபாளையம் பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய முத்துசாமி, 3 ஆண்டு கால திமுக அரசின் திட்டங்களால் தேர்தல் களத்தில் மக்கள் ஆர்வத்தோடு வரவேற்பதாக தெரிவித்தார். மொத்தம் 33 வார்டு, அதில் ஏறத்தாழ 20 வார்டுக்கு மேலே நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கிறோம். நடந்தே சென்று தான் ஓட்டு கேட்டிருக்கிறோம். அதன் காரணத்தால் தான் இந்த மக்கள் இந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள். நாங்கள் இவ்வளவு திட்டமெல்லாம் செய்தது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு ஒரு சாக்கடை பிரச்சனை இருந்தால் அதை சொல்லுகிறார்கள். உடனே அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் குறித்து கொள்கிறோம். தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. தேர்தல் முடிந்த பின்னாலே அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக முத்துசாமி கூறினார். இதேபோல் நாதக வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அசோகபுரம், நெரிசல்மேடு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார்.
திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் வழியில் கற்பது அதிகரித்து வருகிறது. பின்னலாடை நகரமான திருப்பூரில் ராஜஸ்தான், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் வட மாநிலத்தவரின் 15,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் தமிழ் வழியில் பயின்று வருகின்றனர். அரசு பள்ளிகளில் சேரும் வட மாநில மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 10% மேல் அதிகரித்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய குழந்தைங்க வந்து இப்ப சேர்றாங்க. இங்க வந்து தமிழும் நல்ல அந்த பிள்ளைங்க நல்லா கத்துக்கிறாங்க. இங்கேயே அவங்க இருக்கிறங்காட்டிக்கு தமிழ் நல்லா கத்துக்கிறதுக்கு அந்த பசங்க நல்லா ஆர்வமா இருக்கிறாங்க. நாங்க சொல்லி கொடுக்கறதும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஒரு சப்ஜெக்ட் நாங்க எடுத்தோம்னா ஒன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3லயுமே வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குறோம். தமிழ் கற்பது தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களால் மொழி பாடங்களை புரிந்து கற்பது எளிதாகிவிட்டதாக வட மாநில மாணவர்கள் கூறினர். இங்க வந்து 2017ல வந்து இப்ப 4th இருந்து 7th வரைக்கும் 10th வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் இங்க படிக்கும் போது எனக்கு தமிழும் நல்லா வருது. எனக்கு சைக்கிள் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நான் வந்து படிக்க என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இந்த வாட்டி வர பப்ளிக் எக்ஸாம்லயும் நான் வந்து நல்லா மார்க் வாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்கு பழகிறதுக்கு. ஒரு கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லை. தமிழ்ல நல்ல மார்க் வாங்கினால 80+ வாங்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் தமிழ்ல. வெளி மாநில குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்தால் உதவித்தொகை, பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்துமாறு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க ஒரு காரணமாக இருப்பதாக ஆசிரியர்கள் கூறினர். தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 24 முதல் 28ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை நிறுத்தாவிட்டால் கூடுதலாக பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கல்லூரி மாணவிகளும் இலங்கை தமிழர் மறுவாழும் முகாம் மக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு பயிர் காப்பீட்டுத் தொகை கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 4 லட்சத்துக்கும் மேலானவை மோசடியானவை என கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.